ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செலின்ஷியா. இன்றைக்கி நம்ம கைபாகம் எப்படி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த கர்வ் லைன் வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்டு சரியாகவும் வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு நார்மல் ப்ளவுஸோட ஸ்லீவ் தான். அந்த ஸ்லீவில் நம்ம அன்ஈவனாக உள்ள பிளேஸை கோடு போட்டுட்டு 1.25 இன்ச் விட்டு அந்த 1.25 இன்ச்லேருந்து ஒரு லைன் பண்ணுறோம். இது ஏன்னா நம்ம மடித்து ஹெம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் உள்ளே அடித்து திருப்பிடுவோம். இது மடித்து ஹெம் பண்ணுறனால 1.25 இன்ச் விட்டோம். அடுத்து கையோட நீளம் 5 + அரை 5.5. ஏன்னா மேலே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விடுவோம் பார்த்தீங்களா, கை ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்காக 1/2 இன்ச் விட்டனால மொத்தம் 5.5. இது ஸ்லீவோட நீளம். நெக்ஸ்ட்டு அடிக்கை அளவு 2.5 வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஸ்லீவ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறனால 3 வைப்போம் எப்போதும். இது 2.5 வச்சா போதும். ஓகேவா? இப்போ இந்த கார்னர்லேருந்து அங்கே வரையும் நமக்கு ஆர்ம் ரவுண்டு நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவை இங்கே குறிச்சிக்கணும். 7.25. சரியா? அடுத்து கையோட அகலம் எவ்வளவு? 5.25. சரியா? என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ரவுண்ட் எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5.25 வச்சுட்டு சைடில் சீம் அலவன்ஸ் 1.25 இன்ச் விடுறோம். சரியா? இப்போ 1.25 இன்ச் விட்டுட்டு இதை லைன் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து இங்கே கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். நம்ம கிராஸாக தானே நம்ம அளந்தோம். ஸோ கிராஸாக கோடு போட்டுட்டு அந்த 7.25லேருந்து பாதி அளவு எவ்வளோ வருது? 3.25, 3.6 ஆர் 3.3 இந்த லெவலில் தான் வரும். சரியா? 3.6 ஆர் 3.5 இந்த லெவலில் தான் வரும். இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சு கரெக்டாக ஒரு டாட் வச்சுட்டு அது எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதுக்கு எவ்வளோ பாதி அளவு வருதுன்னு சொல்லி அதை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்படி போட்டுட்டு இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஒரு கர்வ் லைன் வரைய முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இதில் எந்த வித மிஸ்டேக்கும் வராது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போதுமே எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எனக்கு முழுமையாக தேவை. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு நாச் போட்டுக்கலாம், இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஜாயின் பண்ணும்போது அங்கே போட்டிருக்க நாச்சோட இது ஜாயிண்ட் ஆகுதான்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு நாட்ச் போட்டுட்டு ப்ளவுஸை இப்படி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குறைபாகம் கட் பண்ணணும். ஏன்னா 2 பீஸில் மட்டும் தான் குறைபாகம் கட் பண்ணணும். 4 போட்டிருந்ததை விரித்து 2 ஆக்கிட்டு அந்த 2ல் தான் நம்ம குறைபாகம் இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு முழுமையாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.